கிரேக்கத்தின் தெசலோனிக்கி நகரிலிருந்து ஜெர்மனியின் மெமிங்கன் நோக்கி சென்ற ரயன்ஏர் விமானத்தின் எதிர்பாராத விதமாக ஜன்னல் கண்ணாடி உடைந்ததால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. விமானம் சுமார் 4500 மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு சத்தத்துடன் ஜன்னல் கழன்றது. இதனால் அருகில் அமர்ந்திருந்த 61 வயது பயணி ஒருவர் பாதி உடல் வெளியே இழுக்கப்பட்டு ஆபத்தான நிலை உருவான சம்பவம் தொடர்பில் மனைவி அதிர்ச்சி தகவல் வெளியிட்டார். விமானத்தில் இருந்த லியோபிஷா என்ற அந்த பயணி தனது இருக்கை பட்டையை அணிந்திருந்ததால் மட்டுமே உயிர் தப்பியதாக மனைவி குறிப்பிட்டார். அவரது மனைவி ஸ்வெட்லானா கணவரின் கால்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவர் முழுமையாக வெளியே விழுந்து விடாமல் தடுத்தார். நாங்கள் இறந்தால் ஒன்றாகவே இறப்போம் என நினைத்தேன். அது மிகவும் பயங்கரமான தருணம் என்று அவர் தனது வேதனையை பகிர்ந்து கொண்டார். விமானத்திற்குள் ஆக்சிஜன் முகமூடிகள் விழுந்ததால் பயணிகள் மத்தியில் பெரும் குழப்பமும் கூச்சலும் நிலவியது. இந்த இக்கட்டான நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மற்றும் சக பயணிகள் விரைந்து வந்து ஸ்வெட்லானாவிற்கு உதவி செய்தனர். பல நிமிட போராட்டத்திற்கு பிறகு அந்த பயணி பத்திரமாக மீண்டும் இருக்கைக்குள் இழுக்கப்பட்டார். இந்த விபத்தின் போது விமானத்திற்கு வெளியே இருந்த காற்றின் வேகத்தாலும் அழுத்தத்தாலும் அந்த பயணி பல முறை சுயநினைவை இழந்ததாக தெரிகிறது. தற்போது அவர் தெசலோனிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கழுத்து மற்றும் கைகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால் அவரால் பேச முடியாத நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து ஸ்வெட்லானா பேசும்போது கணவரை மீட்க உதவிய அந்த நபரின் உயிரை காப்பாற்றியவர் போன்றவர். அவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் அந்த விமானத்தில் இருந்த மற்ற பயணிகளின் பயத்தையும் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் நிலையை தான் நேரில் கண்டதாக அவர் தெரிவித்தார். விமானம் ஏன் இவ்வாறு பாதிப்புக்குள்ளானது என்பது குறித்த விசாரணைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விமானத்தின் இயந்திரத்திலிருந்து ஒரு பகுதி தெரித்து ஜன்னல் மீது பட்டிருக்கலாம் என்று ஆரம்பகட்ட ஆய்வுகளில் சந்தேகிக்கப்படுகிறது. இந்த அதிர்ச்சிகரமான விபத்து விமான பயண பாதுகாப்பு குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது.